இல்ல இன்னைக்கு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது தர்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இப்படி ஒரு இடமா? அப்படிதாங்க. அதாவது இந்த கோயில ஒட்டி கிட்டத்தட்ட சில 2 விஷயங்கள் வந்து நேச்சுரலா போயிட்டுருக்கு. அத நான் பார்க்க நம்ம இங்க வந்து வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது 2 பக்கமும் வந்து மலைப்பாதை சென்டர்ல அந்த கேப்ல சின்னதா ஒரு ரோடு போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி மட்டும் போகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க அழகா ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு. இது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடை ஒண்ணு. அதாவது மழை பெஞ்சுச்சுன்னா, சரியான தண்ணி போயிட்டுருக்கும். அதாவது இப்போ வந்து மழை கொஞ்சம் கம்மிங்கிறதுனால, அந்த தண்ணியோட நீர் ஓட்டம் வந்து கம்மியா இருக்கு. அத பார்த்தீங்கன்னா, தண்ணிய பார்க்கும்போது வேற லெவலா இருக்கும். அத பார்க்கும்போது எப்படி சொல்றது? பியூரிஃபை எப்படி சொல்றேன்னா, அக்வா கார்டு கூட அந்த தோத்து போயிரும்னு சொல்லலாம். அதாவது அந்த கல்லுல பியூர் பண்ணி தண்ணி வரதும் சரி, அந்த காட்சிய பார்க்கும்போது சரி, வேற அற்புதமா இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த காடும் சரி, பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு. அதே மாரி அந்த மேகங்களும் பார்க்கும்போது அட்டகாசமா இருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு காட்சி நம்ம பார்க்கவே முடியாது லைஃப்ல. அதாவது இந்த இடத்துக்கு வந்தா, நீங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இங்க பாருங்க, அதனுடைய மலை உச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது இமயமலை சிகரத்த விட பயங்கரமா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, அந்த மேகங்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பா இருக்கு பார்த்தீங்களா? அது பார்க்கும்போதும் செம அட்டகாசமா இருக்கு. பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க. அப்படியே அந்த மேகங்களும் சரி, அந்த மாரி பாருங்க. அந்த மலைக்கு பின்னாடி பாருங்க, ஒரு மேகம் மூட்டங்கள் எப்படி பார்க்கும்போது அழகா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மலை வந்து இப்படி படிவா இப்படி ஏறி ஏறி இறங்குறதும், அது இல்லாம செமையா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க. அப்படியே அந்த லைட்டா அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ட்ராக் மேல பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மேகம் பாருங்க, வேற லெவலா இருக்குங்க. அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த மாரி ஒரு வியூ பாயிண்ட்ட நான் பார்த்துருக்கவே மாட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட் பாரு, செம்மையா இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்ட பார்க்கும்போது செம்மையா இருந்தது. நானே கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன். வாங்க இப்போ வந்து அந்த நம்ம ஓடைக்கு நேரா போயிட்டுருக்கலாம். அப்ப பாருங்க, இந்த ஓடைக்கு கரெக்ட்டா அந்த வழி போயிட்டுருக்கோம் நம்ப. அதான் அந்த ரோட்லேருந்து இறங்கி நம்ம போயிட்டு இருந்தோம்னா பாருங்க, இந்த ஓடைய நம்ம டச் ஆயிட்டோம். இப்போ அந்த ஓடைய நம்ம பார்க்க போறோம். பார்க்கும்போது வேற லெவலா இருக்குன்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க. மக்களே இதான் பாருங்க அந்த ஓடை நீர் ஊற்று. பார்க்கும்போது அட்டகாசமா இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. இந்த தண்ணி எப்படி பாருங்க பியூரிஃபை பண்ணி பாருங்க. அப்படியே தண்ணி அப்படியே அள்ளி குடிக்கிற மாரி தோணுது பாருங்க. அப்படியே கண்ணாடி மாரி இருக்குங்க மக்களே. இங்க பாருங்க. அழகா பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ஓடை அப்படியே அந்த கல்லுல வரும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, வேற லெவலா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. அப்படியே வாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போய் பார்ப்போம். என்னென்ன இருக்கு? எப்படிலாம் இருக்கு? அப்படின்ட்டு. இங்க பாருங்க. ஏன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து நெறைய வியூ பாயிண்ட்டும் சரி, இந்த மாரி ஓடையும் சரி, பார்க்கறதுக்கு வேறலா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓடைகள ஒட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள். நெறைய எப்படி சொல்றேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணிய பார்த்துக்கிட்டு, நல்லா அப்படியே அமைதியா உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்குலாம் இடம் இருக்குங்க. செம்மையா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள ஜீவராசிகள் அதாவது விலங்கு நெறையா இருக்கட்டும், அதாவது குரங்காகட்டும், மானாகட்டும், மயிலாகட்டும் எல்லாமே சரி, இந்த தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பாருங்க. சின்ன சின்ன மீன் குஞ்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதுல போயிட்டுருக்கு. இந்த கல்லு சந்துக்குள்ள. செம்மையா இருக்கு மக்களே. அதாவது இந்த மாரி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கும் சரி, இது அட்டகாசமா இருக்கு. இங்க பாருங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டா கேமரா அப்படியே ஜூம் பண்ணி உள்ள போலாம். தண்ணிக்குள்ள போ முடியாது. இங்க பாருங்க. இந்த காட்சிகள பார்க்கும்போது அப்படியே வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க. செம்மையா இருக்கு. அழகான தண்ணிங்க. அதாவது லைஃப்ல இந்த மாரி ஒரு இடம் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இப்படி ஒரு இடங்க. செம்மையா இருக்கு. இங்க பாருங்க மக்களே. இடமும் நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க மரம். நல்ல அந்த மரத்துல கல்லுல இப்படி உட்காந்துக்கலாம். இடம் அந்த அளவுக்கு இடம் நம்மளுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு ஃபேமிலியோட வந்தோம்னா நல்லா எப்படி சொல்றேன்னா, உட்காந்துட்டு ஹாயா உட்காந்துட்டு நல்லா ஜாலியா இந்த இயற்கையோட தண்ணியோட காட்சிலாம் பார்த்துட்டு ஜாலியா போகலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க. நம்மளுக்கு ஒரு சேர் மாரி ஒரு கல் ரெடி ஆயிடுச்சு. அந்த கல்லுல உட்காந்துட்டோம் பாருங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. இந்த தண்ணியோட சத்தத்தையும், அது இல்லாம இங்க உள்ள அந்த விலங்குகளோட சத்தத்தையும் கேட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. காது கேட்கறதுக்கு ஒரு அட்டகாசமா இருக்கு. மக்களே பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு இடம் செமையா இருக்கு இல்லையா? இங்க வந்து ஒரு ஃபேமிலியும் சரி, ஒரு லவ்வரா சரி, எல்லாமே இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் கூடிய நம்மளுக்கு நல்ல இடம் இருக்கு. அதே மாதிரி இங்க நான் உட்காந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்துருப்பேன். அப்படியே அந்த உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட சவுண்டும் சரி, பாருங்க எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க. அந்த தண்ணியோட சரி, அந்த காத்து அப்படியே இந்த தண்ணியோட சேர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் எப்படி அந்த காத்து அப்படியே ஜில்னஸாக வீசும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி
அப்படியே அந்த ஜில்னஸும் அப்படியே வீசுது பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவலாக இருக்குங்க. அதாவது அந்த சொல்ல வார்த்தையில சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு. பயங்கரமா இருக்குங்க பாருங்க. பசுமையா இருக்கு. பார்க்கும்போது ஒரு வேற மாரி ஒரு இடங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அது இல்லாம அந்த காத்து சொல்லலாம். அந்த காத்து வந்து சாமி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த அளவுக்கு இருந்தது. மக்களே, அதோட கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்க ஒரு அருவிங்க. பார்க்கும்போது இந்த ஒரு ஓடை பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாரி ஒரு 2, 3 இடம் இருக்குங்க. ஆனா செம்மையா இருக்கு. பார்க்கும்போது இங்க பாருங்க. வேற லெவலா இருக்கு. அந்த தண்ணியோடைய வியூ பாயிண்ட் பார்க்கும்போதும் சரி, அந்த தண்ணி பிடிச்சு பாருங்க. அந்த கல்லு தெளிச்சு போகும்போது சரி, வேற லெவலா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து நெறைய மக்கள் வந்து பீப்பிள் வந்து நெறைய வருவாங்க. அதாவது சரி நெறைய விசேஷமும் நடக்குங்க. பார்த்தீங்கன்னா, அது 18 அந்த மாரி சனிக்கிழமை, அமாவாசைக்கு இந்த மாரி பௌர்ணமி அப்பலாம் சரியான கூட்டமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு இடையில நல்லா வந்து இங்க காத்து சொல்றது காத்து ஃப்ரீயா வாங்கிட்டு போலாங்க. அந்த அளவுக்கு இடம் நல்லா இருக்கு. இங்க பாருங்க. பார்க்கும்போதே இந்த மரத்து சந்துல இந்த மாரி ஒரு இடத்துல பாருங்க. எப்படி ஒரு அருவி நீரி ஊற்று செம்மையா இருக்கு. அதெல்லாம் பாருங்க. நான் அப்படியே கல்லு மேல ஹாயா உட்காந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. வேற லெவலா இருக்கு பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து நெறைய பேர் இந்த கோயில் ஒண்ணு இருக்கு. இங்க குளிச்சுட்டு அப்படியே அந்த துணி இங்கேயே கழட்டிட்டு போயிடுறாங்க. இங்க இந்த நெறையா அதாவது கும்மிடிக்கு நிறைவேறாது அத அந்த நெறைய சொல்லுவாங்க. எதோ சொல்லுவாங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கிரகம் புடிச்சிருக்கு, ஏதாவது புடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த கோயில் வந்து இது மாரி இந்த ஓடையில வந்து குளிச்சு, அதாவது துணி இங்கேயே கழட்டி விட்டு போயிட்டா, கும்பிட்டு போயிட்டு அது சொல்றது ஒரு விளக்கு அதாவது நெய் தீபம் வச்சு நல்லா கும்பிட்டோம்னா, அது நிறைவேறும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகமாவும் வச்சிருக்காங்க. நெறைய பேர் வந்து இங்க வந்து குளிக்கிறதும் உண்டு. அதாவது இந்த மாரி இடம்லாம் இந்த மாரி லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா வேற லெவலா இருக்கு. பார்க்கும்போது செம்மையா இருக்கு. எப்பயாவது ஒரு முறையாவது வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா இங்க உள்ள அந்த இயற்கை மரங்களும் வந்து சரி, செம்மையா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. வேற லெவலா இருக்கு.